ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பேச முடியாது, வர்ஷிப் நடத்தினால வாய்ஸு கட்டிடுச்சு. ஒரு மெசேஜ் கொடுக்கணும், இல்லைன்னா வர்ஷிப் கொடுக்கணும், ரெண்டையும் செஞ்சேன்னா த்ரோட்டு போயிடும் எனக்கு. அது இப்போ இல்லை, எப்போவுமே அப்படி தான். வர்ஷிப் பண்ணுறதா இருந்தால் மெசேஜ் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு கட்டாயத்தினால மெசேஜ் கொடுக்கப்பட்டது. இப்போ பேசலைன்னா நீ பேச மாட்டேன் அப்படின்ட்டுன்னு அவர் என்னை உற்சாகப்படுத்தி எழுப்புறாரு இல்லையா? விசுவாசத்தினால் நாம் நிலைத்து நிற்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறையாக உங்களுடைய முன்னாடி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தரை நிறுத்தி இருக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களை மீண்டும் பார்க்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுருக்கமாக கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். நேரம் கடந்து போகுது, 1/2 மணி நேரம் தான் டைமு. ஆனால் எனக்கும் நேரம் இல்லை, சீக்கிரம் போகணும். நான் இதை முடிச்சுட்டு தான் நீ சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பிடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நமக்கு தெரிந்த வசனத்தை நம்ம எடுக்கலாம். சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனம் யாராவது ஒருவர் சத்தமாய் படிக்கலாம். சங்கீதம் 1ஆவது அதிகாரம். துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ நம்ம எந்த இடத்துல இந்த வசனத்தை எப்போவுமே எல்லாருக்கும் காணாமடமாக தெரியும். யாருக்குமே இந்த வசனம், யாருக்காவது இந்த வசனம் காணாமல் தெரியாது அப்படின்ற யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் சங்கீதம் 1 தெரியும். ஆனால் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 3ஆவது வசனத்தில், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போது கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்கும்படியாக செய்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எப்படி என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்போ யார் செய்கிறது வாய்க்கும்? யார் செய்கிறது வாய்க்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்கிற ஒரு மனிதன் செய்கிற எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா துன்மார்க்க நடக்கிற வழியில நாம் நடக்கிறோமா இல்லையா? என்னங்க சிஸ்டர், யார் துன்மார்க்கரனே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்க, யார் துன்மார்க்கர் யார் நல்லவங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னுட்டு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கமாய் நடக்கிறவங்க நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆலோசனையை நம்ம கேட்காதபடிக்கு நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிறது யாரு? கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாதவர்கள் அத்தனை பேர்களும் துன்மார்க்கராய் தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளையை கை கொள்ளாத அத்தனை பேரும் துன்மார்க்கராக தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது நான் சொல்லவில்லை, பவுல் அவர் சபைகளுக்கு எழுதுகிற நிரூபங்களிலே அவர் எழுதி இருக்கிறார். நம்ம சொல்றோம், எது உலகத்தை ஜெயிக்கிறது? எது உலகத்தை ஜெயிக்கிறது? விசுவாசம். ஹல்லேலூயா. தப்பா சொல்லிட்டேனா? எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. அப்ப எந்த உலகத்தை ஜெயிக்கிறது என்று இருக்கிறது? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் 1ஆவது நிரூபத்தில் எழுதுகிறாரு. அப்ப நமக்கு விசுவாசம் என்பது இருக்கிறதா இல்லையா? விசுவாசம் இருக்கிறதா இல்லையா? அதுவும் சந்தேகம் தானா? விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறதும் சந்தேகம் தான். விசுவாசம் என்றால் என்ன? அந்த வசனத்தையாவது சொல்லுங்களேன். விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறோம் சொல்லுங்க. காணப்படாது. இந்த வசனமும் தெரியாதா? ஐயோ, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே.
பரவாயில்ல. அப்போ இந்த விசுவாசம் அது இன்னொரு நாள் நம்ம எடுக்கல, நேரம் கடந்து போகிறதுனால நம்ம மெசேஜுக்குள்ள வரலாம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது தான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று யோவான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் கொரிந்திய பட்டணத்திற்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் சரி, விசுவாசம் மலைகளை அசைக்கத்தக்கிற விசுவாசம் உனக்கு இருந்தாலும் சரி, அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் கன்ஃபியூஷன் தான். அப்போ எப்படி தான் சிஸ்டர் இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணுமா, இல்லை அன்பில் இருக்கணுமா, இல்லை துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் நம்ம இருக்கணுமா? எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யம் நாம் போக முடியும்? எப்படி இருந்தால் நான் செய்கிறது வாய்க்கும்? நாம் செய்கிறது வாய்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாம் அதுதான் நினைக்கிறோம். நான் ஜெபிக்கிற ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கல. நீங்கள் நான்லாம் உடனே எழும்பி ஜெபிக்கிறவா. அவ்வளோ ஆசை வாஞ்ச ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு, கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு. அது என் பரிபூர்ணமாக இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு கேட்டு செய்கிறத விட நான் என் தகப்பனிடத்தில் நான் கேட்டு செய்கிற காரியங்கள், அவர் எனக்கு கொடுக்கிற காரியம் நிறைவாயிருக்கும், சம்பூர்ணமாயிருக்கும். அது என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைவானதை கொண்டு வரும். அந்த நிறைவு வரும்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதக்காரனுடைய பாட்டுல என்ன பாடுறன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நீ நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நீ இருக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நீ நில்லாமலோ. நம்ம அதை தான் செய்வோம். துதித்தலும் சபித்தலும் வருகிறடா ஜனங்களுக்கு முன்பாக நின்றுதான் குறைகளை கூறிக்கொண்டிருப்போம். உலகத்துல யார் வந்து சபிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை கூப்பிடுறாங்க, மற்றவங்களை பழிச்சு சொல்றாங்களோ அவங்ககிட்ட தான் மறுபடியும் நாமும் போய் நின்று சொல்லுவோம் எல்லா காரியத்தையும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவம் செய்கிற பாவிகளா இருக்கிறவங்ககிட்ட வழியில நீ நிக்காத. நின்னா நீ இடறி போய் விடுவ. நீ கர்த்தருடைய வேதத்தை விட்டு பின்மாறி போய் விடுவ. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே போவ. காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் என்னை நடத்துங்க ராஜா, இன்றைய நாளை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க, நான் செய்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் வாய்க்கும்படி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க. போகிற வழியில் பக்கத்தில் இருக்கிற சொன்னோம், தோ போறா பாரு, காலையில் எழும்பி ஒருங்கி அழகாக போவா பாரு, எதுக்கு தான் போகிறாளோ, இனி சாயந்தரம் இதே மாதிரி வருவா பாரு அப்படின்னு சொல்லும்போ அந்த வார்த்தை உன்னுடைய காதில் விடும் பொழுது உன்னுடைய இதயம் எதை நினைக்கும்? நமக்கு கோபம் வரும்ல, டென்ஷன் வருமா இல்லையா? நானே காலையில் எழும்பி சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு நான் என்னுடைய வேலைக்கு நான் கடந்து போகிறேன். அவள் பேச்சுக்கு நான் போகவே இல்லை. ஆனால் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டில் புருஷன் சம்பாதிக்கிறத சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்து நான் போகிறத சொல்கிறான்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. நம்ம நினச்சி கோவப்படுவோமோ இல்லையா? நம்முடைய இருதயம் சிந்தனைகள் எரிச்சல் அடையுமா இல்லையா? ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் திரும்பி பேசுகிறதுக்கு டைம் இல்லாததுனால் நாம் கடந்து செல்வோம். ஆனால் மறுபடி வரும்போது என்றைக்காவது ஒரு நாள் அவளோட சண்டை போடும் பொழுது அதை திருப்பி நாம் பேசி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? நாமளே பாவிகளாக தான் இருக்கிறோம். அப்போ நாம் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம்? பாவிகளுடைய வழியில் போய் நாம் நிற்கிறோம். அப்போ பாவம் செய்கிறவருடைய வழியில் நிற்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் ஆனால் பாவிகளுடைய வழியில் தான் நாம் நின்று எல்லாவற்றையும் நாம் குறை கூறி கொண்டு இருக்கிறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த குறை கூறுகிறதுனால அவன் என்ன நினைப்பான்? ஆலயத்துக்கு போகிறவளே குறை தான் சொல்கிறா, அப்போ நான் சொன்னா என்ன? இன்னும் பாவியை உருவாக்கி விட்டுறோம். பாவத்து மேல பாவம் செய்ய அவளை உருவாக்கி விட்டுறோம். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, பாவியுடைய வழியில நீ நிக்க கூடாது, பரிகாசக்கால் உட்காரும் இடத்தில் நீ உட்காராமலும். பரிகாசம் செய்கிறவருடைய இடத்துல நம்ம உட்காரவே கூடாதுன்னு சொல்லணும். என்ன என்ன அபிஷேக், யாருடைய இடத்துல இருக்கக்கூடாது? பரிகாசம் பண்றவங்க. நம்ம பரிகாசம் பண்றோமா? பண்ணல. ஆடா பரவாயில்லையே, நல்ல பிள்ளை. கிண்டலே பண்றது இல்லை யாரு? கிண்டலுக்கும் பரிகாசத்துக்கும் வித்தியாசம் உண்டா? உண்டா அபிஷேக்? இப்ப நான் செய்கிறேன் இல்லை, பரிகாசம் பண்றீங்களா? இல்லை. ஆனா கிண்டல் பண்றோம்னா நாம் கிண்டல் பண்றோம். கிண்டல் பண்றவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பரிகாசம் பண்ணி கிண்டல் பண்றவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம எடுக்கிறோம் கலாத்தியர்ல எழுதியிருக்கிறாரு பாருங்க,
கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார்கள், 21வது வசனத்துல பாருங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க சபைக்கு, முன்னமே நான் சொல்லி இருந்த போல களியாடுறவங்க தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் களியாட்டு தானே, கிண்டல் தானே, சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு தானே நான் சொன்னேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதை கூட நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா ஆண்டவரேன்னு? அன்பாய் வருகிற தேவனை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிரம்போடு வருகிற கர்த்தரை நீங்கள் பார்த்ததில்லைல்ல. பிரம்போடு வருகிற கர்த்தரை நீங்கள் பார்ப்பீங்கள் என்றால் நடுங்கி போய் விடுவீங்க, பயம் உண்டாகும் உங்களுக்கு. அதனால தான் தாவீது அதை அறிந்திருந்தான். தாவீது அதனால தான் அந்த வசனத்தை அவர் எழுதுறாரு. தாவீது அதை அறிந்திருந்தானுங்க. ஐயோ இப்படி இருந்தா நான் போக முடியாது என்று தாவீதுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியல பாருங்க, ராஜாக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாடுல, புதிய பிரமாணத்துல, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியல பாருங்க எப்படி இருக்கணும் என்று சொல்லி. ஆண்டவரே நான் ஜெபிக்கிற காரியத்தை என்ன நடக்க மாட்டேங்குது, நாம் ஜெபிச்சா நடக்கவே இல்லை. அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சா கூட அந்த பாஸ்டர் வல்லமையா ஜெபிக்கிறாங்க, உபவாசம் போட்டு கூட உனக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த காரியம் வாய்க்கவே இல்லை. ஏன் வாய்க்கல? ஏன் வாய்க்கல? அந்த காரியம் ஏன் வாய்க்காதபடி ஆகுதுன்னு சொன்னால், துன்மார்க்கருடைய நம்ம இந்த இடத்துல பரியாசக்காடு உட்காரும் இடத்துல உட்கார்ந்திருந்து கொண்டு பரிகாசம் செஞ்சு களியாடி ஆடலும் பாடலுமாய் நாம் இருக்கிறபடினால நாம் செய்கிற எதையுமே வாய்க்காமல் போகிறது. இன்றைக்கு இரவு வேளையிலே கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிறது வாய்க்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீ தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு எங்க நேரம்? வசனத்தை கேட்டே தெரியல விசுவாசம் என்றால் என்ன என்று. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். தப்பு பண்ணாம விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பரலோகத்துக்கு போறேன்னு விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். வேலை கிடைக்கணும் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நோய் போகணும் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேங்க. விசுவாசம்னா என்னங்க? என்னங்க விசுவாசம்? நமக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறது தான், நம்ம ஒன்றை உறுதிப்படுத்துகிறதாங்க விசுவாசம். காணாத ஒன்றை நம்புறோம், நம்ம அதை விசுவாசிக்கிறோம். நான் பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ பார்த்தவர்கள் யாராவது உண்டா? யாராவது இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை. இனி பார்ப்பீர்களா? பார்ப்பீருங்க. அந்த விசுவாசம் இல்லையா? பார்க்க மாட்டீங்களா? எங்க நரகத்து போனாலும் அவரை தாங்க விதிக்கணும். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ போக முடியும். நியாய தீர்ப்பு அவருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கு. நியாயம் இருக்கணும். யோவான் சொல்றானே, ஒரு புஸ்தகத்தை கையில கொண்டு கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொல்லுவாங்க. யோவானுடைய கரத்தில் இந்த புஸ்தகத்தை கொடுக்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை, இந்த நீதி, இந்த தீர்ப்பு யார் சொல்வி, இந்த புஸ்தகத்தை யார் திறப்பா? யாருமே இல்லையே அப்படின்னு இருக்கிறார் என்று சொல்றாரு. அவனை அழைத்து சென்ற தேவதூதன் சொல்ற, நீ பயப்படாத, இதை திறக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், இதை வாசிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வருகிறதே அவர் கண்களதை கண்டது. ஹல்லேலூயா. இனி நடக்க போகிற நியாய தீர்ப்பை அன்றைக்கு யோவான் எழுதி வைத்திருக்கிறான் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதை படித்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. அது விருப்பம் இல்லை, அது மேல வாஞ்சை இல்லை, அதன் மேல தாகம் இல்லை நமக்கு. ஆனால் நீயும் நானும் செய்கிறதே நடக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் நடக்கவில்லை நமக்கு? ஆண்டவரே என்னுடைய காரியம் இது வாய்க்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நாம் ஓடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் அவருடைய வேதத்தை வாசிக்கவும் நேரம் இல்லை. என்ன நடக்க போகிறதுன்னு எழுதி வைத்துட்டு நம்ம சொல்லவே முடியாது அவருடைய சமூகத்தில். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, இப்படி தெரிஞ்சிருந்தேன்னா நான் வேதத்தை வாசிச்சிருப்பேன், நான் அதன்படி நடந்திருப்பேன், நான் செஞ்சிருப்பேன்னு. வீட்டில் போய் பாசிங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை. இனி நடக்க போகிறது என்ன? அப்படிதாங்க நடக்குது. யுத்தத்தின் செய்தியை கேட்குறீங்களா? கொள்ளை நோய் வருதில்ல? அப்ப கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு.
இந்த செய்தியில் சீஷர்கள் போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவரே, இந்த கற்பனைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, பாவிகள் நடக்கிற இடத்துல நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, பரிகாசக்கார் உட்கார இடத்துல உட்கார கூடாது என்று சொல்கிறீங்களே, யார் இது செய்வா? யாரால முடியும்? கூடி 10 பேர் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குமே, இதில் யார் துன்மார்க்கர் என்று நான் எப்படி அறிவேன்? இதில் பாவி யார் என்று நான் எப்படி அறிவேன்? நான் பேசுகிறது பரிகாசம் என்று எனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த நியாயங்களை, நான் கட்டளைகளை கைக்கொள்ளபடி யார் பரலோராகம் செய்வார் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவருடைய ஆவி நம்மளை நடத்தும், இதை ஜெயிக்கும் என்று சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னா இவைகளெல்லாம் நீ திருத்தறிய முடியும், இவைகளெல்லாம் நீ செய்ய முடியும், இதை நீ கடைபிடிக்க முடியும். ஆனால் அந்த வாஞ்சையெல்லாம் நமக்கு இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்றாரு. யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொல்றது. அவருடைய ஆவியை கேட்டால் அவர் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் திருத்தறிய முடியல, என்னால் யூகிக்க முடியல, என்னால் இது பகுத்தறிய முடியவில்லை, நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என் கூட இருக்கிற வேலை செய்கிற 10 பேர் உட்காந்து இருக்கிறாங்க, இதில் யார் பரிகாசம் பண்றாரு என்னால் திருத்தறிய முடியவில்லை, என்னால் இதை பார்த்து அதை நான் விலகி இருக்க எனக்கு தெரியல அப்படின்னு நீ சொல்வாயாகில், ஆவியானவருடைய துணையை நீ கேட்டுக்கொள், அவர் உனக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த அவருடைய சீஷர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வருகிற வருகைக்கு என்ன அடையாளம்? அவனுக்கு பயம் உண்டாச்சு. ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போங்க, நீங்க வர்றதுக்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நம்முடைய பிள்ளைங்க ரொம்ப தூரம் வந்து வேலைக்கு போயிருப்பாங்க, ஃபோன் பண்ணி இல்லைன்னா கடிதத்தின் மூலமாக நமக்கு எழுதுவாங்க. இப்போ ஃபோன் பண்ணலாம், வீடியோ கால் கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட பார்க்கலாம். அம்மா, நான் ஆகஸ்ட் 9ஆம் தேதியெல்லாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்லை ஒரு ஆயத்தம் இருக்கும் இல்லையா? அம்மா, என் பிள்ளை இது சாப்பிடுவான், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், என் பிள்ளை இதெல்லாம் செய்வான். அவன் 1 வருஷம் கழிச்சு வருவான், 2 வருஷம் கழிச்சு வருவான், 5 வருஷம் ஃபாரின்ல இருந்துட்டு என் புருஷன் வராரு, என் பையன் வரான், என் பொண்ணு வரா, என் பேரன் பேத்தி எல்லாரும் வராங்க. நான் மீன் பொரிக்கணும், சிக்கன் பொரிக்கணும், அவனுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது சந்தோஷம், என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும், இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும், இப்படி பண்ணா பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும் இல்லைங்க. உன் ஜீவன் நஷ்டப்பட போகிறது. உன் ஜீவனை கொடுத்தவர் வருகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறாரு, சீக்கிரமாய். அதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு அவர் போனாரு. கொள்ளை நோய்களும் யுத்தங்களுடைய செய்திகளும் ராஜ்யத்தோடு கூட எதிர்க்கும் பொழுதும் நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளுங்கள், என்னுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி உணர்வில்லையே? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார், கைகள் விரல்கள் எண்ணப்படத்தக்கவர்கள் தான் நீங்கள் இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தரால் உறுதியாய் விசுவாசத்தோடு சொல்லலாமா, நான் பரலோக ராஜ்யம் போவேன் என்று சொல்லி? என் மணவாளன் வரும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போவேன் ஆண்டவரே. இந்த சங்கீதத்தை 1 சொல்லப்பட்டது போல நான் எல்லாவற்றையும் செய்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நான் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட மணவாளனோடு கூட நானும் கடந்து செல்லுவேன் பரலோகத்திலே என்று யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. என்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி அன்பு எனக்குள் இருக்கிறது என்று அவர் சொல்றாங்க. என் கர்த்தர் மேலே எனக்கு அன்பு இருக்கு என்று. அன்பு இருக்கிறேன்னு சொன்னேன், எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கும் அன்பு இருக்கு ஏசப்பா மேலே, நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு. அடுத்த கேள்வி நான் கேட்டேன்னா உங்களுக்கு சொல்லுவேன், அன்புன்னா என்னன்றது நான் கேட்டுட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ என்கிட்ட அன்பு இல்லைங்க, நான் இயேசுவை நேசிக்கிறேன்ல. எதாக இருந்தாலும் 1 நிமிடத்தில் நம்ம அந்த வசனத்தை கூட பார்த்துடலாம். ஏசப்பட்ட அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? ஏசப்பா மேலே அன்பு இருக்குங்களா? இருக்கா இல்லையா? உங்களுக்கு சரி, உங்கள்கிட்ட அன்பு இருக்கா இல்லையா? அன்பு இருக்குங்களாங்க? இருக்குதானே? எவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களை எல்லாம்? நேசிக்கிறீங்க தானே? கொரிந்தியர் எடுக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 4வது வசனம். ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 4வது வசனம். அன்புக்கு பொறாமை இல்லை,
அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அடுத்த வசனம் வாசிங்க. அயோக்கியமானதே செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அன்பு இருக்கா உங்ககிட்ட? அன்பு இருக்கா? அபிஷேக் அன்பு இருக்கா? தூக்கம் வருது அபிஷேக். அன்பு இருக்கா அபிஷேக்? இருக்கு இருக்கு உங்ககிட்ட. பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அன்பு நம்மகிட்ட இல்லை, விசுவாசமும் இல்லை. அன்பு இருந்து அவர் சொல்றாரு சகலத்தை நம்போண்ட. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறத நீங்க நம்பி இருப்பீங்க. அவர் சொன்ன என்னுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு சொன்னதை நீங்க நம்பி இருப்பீங்க. அப்ப அன்பு இருக்காங்க ஏசப்பாட்ட உங்ககிட்ட? உங்களுக்கு இருக்கா அன்பு? இல்லை. சிந்திக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. விளையாட்டாய் நான் கூறுகிறதுக்கு இந்த இடத்துல நிற்கவில்லை. உன்னை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அன்பு இருந்தால் நிச்சயமாகவே இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கை கொள்வீர்கள், அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வீர்கள். நீடிய பொறுமையாயிருந்து சாந்தத்தோடு தயவோடு கூட நடந்து கொள்வீர்கள். உங்க பிள்ளை மேல நீங்கள் எரிச்சல் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்ல, நீ பிரம்பை கையாளு, ஆனால் எரிச்சல் கொள்ளாதே. நீ கோபப்படு, ஆனால் நீ பாவம் செய்யாத. இதெல்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், உனக்கு வரும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நீ செய்யாதே என்று சொல்றாரு. ஆவியானவர் உனக்கு துணை செய்வார் என்று சொல்லி நம்ம எல்லாம் பெருமையாய் பேசிக் கொள்ளுகிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. யார் கிறிஸ்தவர்கள்? யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடைய அவருடைய பாடுகள், அவருடைய சித்தத்தை செய்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் அங்க கிறிஸ்தவர்கள். அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இங்க சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். அப்ப இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கணும். எங்கெங்க நேரம்? சன் டிவில சீரியல் போயிடுச்சு, கேடிவில படம் பார்க்க முடியல, தூங்க விட மாட்டேன்றாங்க பிள்ளைங்க. கொஞ்ச நேரம் இவ்வளோ காலையில் எழும்பி இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் தூங்க போகலான்னு நச்சு நச்சுன்றது. இதில் மாமியார் ஜோம் பண்ண மாட்டேங்கிறா, அந்த வேலை செய்ய மாட்டேங்கிறா, இந்த வேலை செய்ய மாட்டேன்றா, ஜோம் பண்ணுறான்னு எப்போவுமே குத்தந்தான். அதனால நான் ஜோம் பண்ணலை. அப்படிதானே? நமக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. நியாயீகரிக்கிறதுக்கு உன்னுடைய நியாயம் எந்த இடத்திலும் நீதியாய் எண்ணப்படாது. நல்ல ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். நீ சொல்ற இந்த சாக்கு போக்குகள் கிறிஸ்துவனிடத்தில் இனி வரப்போகிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் முன்பாக நீ நிற்க திராணி உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். நீ துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில நீ நிற்கக்கூடாது, பரியாஸ்கார் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. அவர் சொன்னதை நீ செய்யும் அளவும் உன்னை அவர் புடமிட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீ அவரை நேசிக்கிற என்று சொன்னா இல்ல, அவரை நீ அன்பு கூறுகிறாய் என்று சொன்னா இல்லையா, நீ இதை செய்கிற வரைக்கும் உன்னை புடமிடுவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் எனக்கு துன்பம் மாறல, ஏன் எனக்கு கஷ்டம் மாறலன்னு. நீ தேவனை நேசிக்கிறபடினால் உன்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார், உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார், உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ மாறுவாய், இன்றைக்கு மாறுவாய், நாளைக்கு மாறுவாய், நாளனைக்கு மாறுவாய் என்று சொல்லி அவர் அந்த மரத்திற்கு கொத்தி எருது போட்டு நீர் பாய்ச்சி இன்றைக்கு கனி கொடுக்கும், நாளைக்கு கனி கொடுக்கும் என்று சொல்லி ஒரு நாள் அந்த கோடாரியை எடுத்து அதை வெட்டி நெருப்பிலே போடு என்று அவர் சொல்லுவார். அந்த பூமியை ஏன் அதை கெடுக்கிறது என்று சொல்லி அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகாம இருக்க வேண்டும் என்றால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக நீ இருக்க வேண்டும் என்றால், நீ செய்வதெல்லாம் அது வாய்த்து நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நீ தியானமாய் இருக்க வேண்டும். 3வது வசனம் சொல் பாருங்க. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான் என்று சொல்லி. நீ வேதத்தில் தியானமாக இருந்தாதான் உன் மரத்தில் இலை இருக்குங்க, உன்னுடைய மரத்தில் கனி இருக்குங்க. உங்ககிட்ட கனி இருந்தால் தான் புசிக்க வருவாங்க. சும்மா இருக்கிற மரத்தை எதுக்குங்க பார்ப்பாங்க? யாரும் வரமாட்டாங்க.
உன் கணவன் மனமாற மாட்டான், உன் பிள்ளை மனமாற மாட்டான், உன் பொண்ணு மனமாற மாட்டா, உன் மாமியார் மனமாற மாட்டா, மருமக மனமாற மாட்டாள். ஏன்னா உங்ககிட்ட கனி இல்லை. உங்ககிட்ட என்ன இல்லை? கனி இல்லை. கனி இருந்தாதான் நீ செய்கிறது வாய்க்கும். அப்ப இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்தால் நீ மரமாயிருக்கிறாய். நீ செழித்து ஓங்கி இலைகளெல்லாம் விட்டு அது கனி கொடுத்து அது புசிக்கத்தக்க வண்ணமாயிருக்கும். அவர் வானமேகிலே வரும் பொழுது அவர் புசிக்கிறதுக்கு ஏதாகலும் முன்னிடத்தில் உண்டோ என்று அவள் கேட்கும் பொழுது உண்டு என்று கண்டு அதை எடுத்து புசிக்கும் பொழுது அவரோடு கூட நீ நித்திய வீட்டிலே வாழும்படி உன்னை அழைத்து செல்லுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கனி இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு போன சபிக்கப்பட்டவளாய் மாறுவாய். அப்ப நம்ம சபிக்கப்பட்டவளை மாறக்கூட. விசுவாசம் மட்டும் நமக்கு பத்தாதுங்க, நம்பிக்கை மட்டும் பத்தாதுங்க, அன்பு மட்டும் போதாதுங்க. அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளணும். அவரோடு கூட. அதான் அவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்துனேன். ஒரு இடத்துல போய் பரலோகத்துக்கு கொடுக்குற டிக்கெட்டு கொடுத்தாங்களாம். ஒரு பாஸ்டர் போய் கேட்டாராம், எனக்கும் கொடுங்க டிக்கெட் என்று. அவங்க உங்களுடைய பேர் இங்கே இல்லை, டிக்கெட் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னபோது பாஸ்டர் சொன்னார், இந்த ஏரியா முழுவதும் நான் கால்நடையாய் சென்று ஒவ்வொரு ஆத்துமாக்களை நான் அறுவடை செய்திருக்கிறேன், நான் அற்புதங்களை செய்திருக்கிறேன், வியாதியை சுகப்படுத்தி இருக்கிறேன், நான் இரவு பகல் என்று பாராதபடி நான் தூக்கம் இல்லாமல் நான் நடந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்ககிட்ட பொறுமை இல்லை, உங்ககிட்ட பொறுமை இல்லை, நீ பொறுமையோடு கூட நீ எல்லாவற்றையும் செய்யவில்லை, அதனால நீ போய் பொறுமையாய் இருந்து மறுபடி வா என்று சொன்னார். தனவானும் லாசருடைய கதை உங்களுக்கு தெரியும். தனவான் பூமியில் இருக்கும் பொழுது அவன் தனவானாயிருந்தான், ஆனால் லாசருவோ பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் சென்றது யாரு? லாசரு. தனவான் கேட்டான், என்னுடைய சகோதரங்கள் எல்லாம் பூமியில இருக்கிறார்கள், என்னை போல இந்த இடத்துக்கு அவர்கள் வராமல் பரலோகத்துக்கு போகும்படியாக மரித்து பரலோகத்தில் இருக்கிற லாசருவை அனுப்புங்க என்று சொன்னாங்க. இல்லை, அவர்களுக்கு அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது சொல்றதுக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், உங்க இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், அது சகிக்க முடியாததா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் இந்த வார்த்தை உன்னை கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அப்ப என்னுடைய மரம், நான் மரமாயிருக்கிறேன், நான் கனி கொடுக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கணும். நான் செய்கிறது வாய்க்க வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கணும். தேவன் சொன்ன காரியத்திலே நான் ஆண்டவரே நான் உறுதியாய் நிற்க வேண்டும். விசுவாசம் மட்டும் எனக்கு போதாது ஆண்டவரே, அன்பையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அன்பிலே நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நான் அன்பு சகித்து கொள்ளும் போதுதான், பொறுமையாய் இருக்கும் பொழுதுதான், தயவு உள்ளவளாய் நான் இருக்கும் பொழுதுதான், நான் சமாதானப்படுத்துகிறவளாய் இருக்கும் பொழுதுதான் இவைகளெல்லாம் நான் கை கொள்ள முடியும். இல்லை என்றால் என்னால் இதை கை கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் நீங்கள் கவனிக்கிறீர்கள், ஆனால் இது எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் செல்லுகிறது என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் நான் ஒன்று மட்டும் நான் கேட்டேன். நான் வருகிற வழியில் நான் கேட்கும் பொழுது நான் ஆண்டவரோடு கூட நான் பேசிக்கொண்டே வந்தேன். வேதத்தை தியானத்தை பாடல்களை நான் எடுத்துட்டு அப்படியே நான் வருகிற வழியிலே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்படியே ஓடுகிற ஓட்டம் இப்படி போய்கொண்டே இருக்கிறது, உம்முடைய வருகை எப்பொழுது வரும் ஆண்டவரே? இந்த பூமி பாவத்தினால் நிறைந்திருக்கிறதப்பா, எப்ப நீங்க பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நீங்க செய்வீங்கப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆத்துமா கூட அதை விரும்பி கேட்டதே இல்லை என்று, அதை விரும்பி கேட்டதே இல்லை. ஆண்டவரே உங்க சித்தத்தை நீங்க பரலோகத்தில் செய்றீங்கல்ல, அது பூமியில நடப்பீங்க என்று அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதை கூட அவர்கள் செய்கிறதில்லை என்று சொல்லி எவ்வளவு பரிதாபமான காரியம். ஹல்லேலூயா, எவ்வளவு பரிதாபம். நமக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு செல்வ செழிப்பு இருக்கிறது, உடை இருக்கிறது, ஆகாரம் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ஆனால் ஜீவனை கொடுத்த தேவனை தேடுகிறதில்லை. இந்த ஜீவன் எங்கு போகும் என்கிற பிரயாசமும் பயமும் உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் செய்யப்படுது போல உங்களுடைய நீதி பூலோகத்தில் செய்ய நீங்க விரும்பி அழைத்தால்தான் அவர் வருவார் என்று சொல்லி. அப்ப நீ விரும்பி அழைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ பூமியில ஆண்டவரே செப்ப செய்ய, என் குடும்பத்தில் செய்ய, பரலோகத்தில் நீங்க எப்படி உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய நியாயத்தையும் உங்களுடைய நீதியையும் நீ எப்படி நடப்பிக்கிறீரோ அப்படியே என் குடும்பத்தில் நடத்துங்கப்பா. ஒரு சின்ன பரலோகமாக அது மாறட்டும், சின்ன குட்டி பரலோகமாக அது மாறட்டும். ஆண்டவரே, அது நீதி நிறைந்த ராஜ்யமாய் மாறட்டும், நீதியை உட்கொள்ளட்டும். நான் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்க, என் பிள்ளை நிற்க, என் கணவர் நிற்க, என் மாமியார் நிற்க, என் மாமனார் நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு இரவு நீங்கள் அதை முடிவெடுப்பீர்கள் என்றால், அதை நீங்கள் விரும்புவீர் என்றால், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் இரவும் பகலும் தியானமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படி போடுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துன்மார்க்கருடைய இரத்திலே ஆண்டவர் அப்பா இருக்காமல், பாவியருடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, தாவீது ராஜா ஆண்டவர் அப்பா உணர்ந்து கொண்டு எழுதியிருக்கிறார். தேவன் அப்பா, நாங்கள் என்ன செய்கிறோம் கர்த்தாவே? உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவர் அப்பா அதை உணர்ந்து கொள்ளவில்லை. இதுவரைக்கும் நான் உணர்வில்லாமல் இருந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எனக்கு உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளிலே நான் நிலைத்து நிற்க ஆண்டவர் அப்பா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, மரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே இலைகள் காணப்பட, கனிகள் காணப்பட கர்த்தாவே, என்னிலே கனிகள் காணப்பட வேண்டும், என்னிலே இலைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் காய்ந்து போன மரமாய் பார்க்க கூடாதப்பா, கனியற்ற மரமாய் என்னை பார்க்க கூடாது ராஜா. ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் அப்பா என்னை பழிக்கிறது போல, என்னை பரிகாசம் பண்ணுகிறது போல நான் இருக்காதபடிக்கு கனியுள்ள ஒரு மரமாயிருக்க என்னை மாற்றுங்க ராஜா. உன் இருதயத்திலே நீ ஆண்டவர் அப்பா நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்பா, நான் இதுவரைக்கும் இதை செய்ததில்லை கர்த்தாவே. கனி கொடுக்கிறது என்ன என்று எனக்கு தெரியாது அப்பா. அன்பு என்னங்கிறது எனக்கு தெரியாது. அன்பென்பது மற்றுள்ளவர்களிடத்தில் சிரித்து, மற்றுள்ளவர்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து, மற்றுள்ளவர்களை நான் ஆண்டவரை பராமரித்து, மற்றுள்ளவர்களுக்கு ஆகாரத்தை செய்து கொடுத்தால் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவன் அப்பா நன்றாய் அவர்களை நடத்தினால் அது அன்பென்று நான் நினைத்திருந்தேன் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொண்ட ஆண்டவரே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ நீடிய பொறுமையோடு கூட இரு என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆண்டவரே சுபாவத்திலே தயவு காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய சுபாவத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இச்சை அடக்கம் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இச்சை அடக்கம் இல்லாமல் ஒரு நாளும் கர்த்தருடைய வேதத்திலே நீ ஆண்டவரை தியானிக்க முடியாது. அவருடைய வார்த்தைகளை நீ ஆண்டவரை ஆராய முடியாது. ஹல்லேலூயா. சாத்தான் உன் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறார். சாத்தான் உன்னுடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறார். சகல துன்மார்க்கத்தின் நிமித்தம், சகல பழி வாங்குதல் நிமித்தம், சகல எரிச்சலின் நிமித்தம், சகல கோபத்தின் நிமித்தம் நீ அநேக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் நீ தியானமாயிருக்காவிட்டால் கர்த்தனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். Isadori bi lausha siora baudana, idarori bi kabala baudana, asadorara bauda, ishalori bi kabala baudana, zidarara bauda, isadori bi kabala bausha siara bauda, andarigal korara baudana. மரண கட்டுகள் உன் தாழ்பால்களை உடைத்து கொண்டிருக்கிறது. ஓ, பாவம் நிறைந்த வீடாயிருக்கிறது. பாவத்தின் கண்ணிகள் உன்னை தொடருகிறது. பாவம் உன்னை பிடித்திருக்கிறது. ஐயோ, இது எத்தனை உதறினாலும் போகவில்லை, நான் எவ்வளவு கழுவினாலும் போகவில்லை என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உன்னை கழுகிறதுக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தர் உன்னை கழுகி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உன்னை கழுகி கொண்டிருக்கிறார். ஓ, உன்னை கழுகி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுகிறார். உன் பாவத்தை
கர்த்தர் கழுகிறார். இதோ பலனடை என்று அவர் சொல்லுகிறார். இச்சையினால் உன் சிந்தனைகளை நிறைத்து இச்சையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் சிந்தனைகளை இச்சை ஆண்டவரே, ஐயோ இந்த இச்சையிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, யார் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவி உன்னை காப்பாற்றும் என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே கூப்பிடு, அவர் உன் உள்ளத்திலே வருவார், அவர் உன் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துவார். சிறையிருக்கப்பட்ட ஆண்டவரே உன்னுடைய சிந்தனையை இன்றைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள். நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனப்பா. ஓ மக்கு நன்றி தேவனப்பா. மரண கட்டுகள், மரண பாய்ச்சல்கள், ஓ மரணம் உன் வாசல் படியில நிற்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவர் சொல்லுகிறார். நீ கர்த்தரை ஆண்டவரே முழு இருதயத்தோடு கூட நீ தேடுவாயால் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் உன்னை மரண கண்ணியை கர்த்தர் எடுத்து மாற்றுகிறார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஓ உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. ஈசதோரி பீலபௌஷஸ்யோ ஈகதோரி பீ கபலபௌஷஸ்ஸா ஹதரோ ரார பௌடா நீகதோரி பீ கபலபௌதனா. ஓ உன்னுடைய கண்களிலே பரிசுத்தம் இல்லை, உன் வாய்களிலே பரிசுத்தம் இல்லை, உன் காதுகளிலே பரிசுத்தம் இல்லை, உன் நடத்தையில கூட பரிசுத்தம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் நீ பரிசுத்தப்படு என்று சொல்லி. ஓ பரிசுத்தமாக்குற கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். ஓ மக்கு நன்றி தேவன் அப்பா. ஓ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவன் உன்னை விடுவித்திருக்கிறார். ஓ உன் கணவனுடைய ஆண்டவர் அப்பா, எத்தனை சம்பாதித்தாலும், எத்தனை சம்பாதித்தாலும், எத்தனை கொண்டு வந்தாலும் அந்த வீட்டுக்கு நிறைவில்லை, அந்த வீட்டுக்கு நிறைவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு நிறைவை கொடுக்கிறார். ஓ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொள்ள என்று அவர் சொல்லுகிறார். உன் வீட்டுக்கு நிறைவு வருகிறது. ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அப்பா, வருமானத்தில் கை வைக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே அடக்கையே. உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் தேவன், நீதியினுடைய உங்களுக்கு தரிக்கிறார், நீதியினுடைய தரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஏவாளாயிருந்தால் ஆண்டவரே முதலாம் ஆதாம் தான் உன்னுடைய வீட்டில் இருப்பான். ஆனால் நீ மணவாட்டியாயிருந்தால் இரண்டாம் ஆதாம் உன்னுடைய வீட்டிலே உதிப்பார் என்றவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ மணவாட்டியாய் ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படுகிறாயல்ல, உன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தப்படுகிறாயில்ல, உன் கணவருக்கு செய்ய ஆயத்தப்படுகிறாயில்ல, உன் மனைவிக்கு செய்ய ஆயத்தப்படுகிறாயில்ல. கர்த்தருக்கென்று ஆயத்தப்படு, கர்த்தருக்கென்று நீ ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உன் கணவரை எல்லாவற்றிலும் திருப்திப்படுத்துவார் என்றவர் சொல்லுகிறார். திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். எதிலையும் சமாதானம் இல்லை, எதிலையும் சந்தோஷம் இல்லை, எல்லாம் கண்ணீரப்பா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தவித்து நிற்கிறாய். கர்த்தர் உன் கண்ணீரை இன்றைக்கு துடைக்கிறார். இன்றைக்கு உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா நீ நிறைவாய் வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறைவாய் நடத்தும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எழும்பி வைராக்கியமாய் நிற்கட்டும் தேவனே. உலகத்துக்கென்று நிற்கிறாய் அல்லவா, கர்த்தருக்கென்று நில்லுங்கென்று அவர் சொல்லுகிறார். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அறுவடை செய்து கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்க ஒரு பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே இந்த ஆலயத்தை நடத்துகிற மகனை ஆசீர்வதி. எத்தனை ஆலயங்கள் ஆண்டவரை கட்டிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா அவருடைய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற அத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடலை ஆண்டவரே சப்பா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பொறுமையோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரே 1 30 60 ஆண்டவர் அப்பா 100 அது பலன் காய்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீங்க ஏசப்பா. இயேசுவினுடைய நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் கர்த்தாவே. நிறைவாய் ஆண்டவர் அப்பா இந்த இடத்துல கடந்து செல்லட்டும். அவர்கள் வீடுகளில் செல்லும் போது அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும் தேவன் அப்பா. ஆண்டவரே கால் மிதிக்கிற தேசம் தேவனுக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே ஏசப்பா
மீண்டும் தேவன் அப்பா இவர்களை ஆண்டவரே இயேசப்பா சந்திக்க கர்த்தாவே, ஆண்டவரே இயேசப்பா வாய்ப்பிருந்தால் கர்த்தாவே அது உம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் ஆண்டவரே மீண்டுமாக இவரிடத்தில் மத்தியிலே ஆண்டவரே நிற்க அடியாளுக்கு நீர் பலனை தாங்க ஆண்டவரே. அடியாளை மடியுடைய கணவரை உம்முடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே உண்மையும் உத்தவமாய் செய்து முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் வெளிப்படுகிறீர். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீபோர்டு வாசித்த மகனை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவன் என் கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே 100 அவன் பலுகி பெருக கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றிலும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு யார் எடுத்துக்கொண்டு இயேசு நாம ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாதே, ஆமேன். God bless you, all of you. God bless you.